எனக்கு எது நல்லதுன்னு நீங்க முடிவு பண்றதுக்கு யார் பாட்டி? நீங்க யாரு? என்னை வளர்த்தீங்க, என்னை ஆளாக்குறீங்க, எல்லாமே சரி. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சே எனக்கு ஒரு துரோகம் பண்ணலான்னு பாத்தீங்களா? அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் பாட்டி, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜய் வந்து இப்போ கொதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல. இப்போ இந்த ப்ரொடிக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாட்டியுடைய தில்லாலங்கடி வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ விஜய் வீட்டில் வந்து அப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. அவரால் மனசு தாங்கவே முடியல. என்னதான் நடக்குது இங்கே? இவன் உண்மையிலே வந்து காவேரி இறந்து நான் நம்ப மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே டக்குன்னு வந்து காவேரி இறந்தது உண்மைதான் விஜய் அப்படின்னு தாத்தாவே சொல்கிறாரு. தாத்தா சொன்னோடனே தான் அவர் ஷாக் ஆகி அப்படியே வந்து இப்போ முகமெல்லாம் வந்து அப்படியே அழுகையோட கண்ணீரோட திரும்பி பார்க்கும் பொழுதே வந்து ஐயோ நாங்கள் யாருப்பா நாங்கள் என்னப்பா ஏன்பா இதை போய் சொல்ல போகிறோம்? நிஜமாவே உன் ஒய்ஃபு உன் காவேரி இறந்தாச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவள் வந்து ரொம்ப முடியாமல் இருந்த பொழுது வந்து இதுக்கப்புறம் வந்து காப்பாற்ற முடியாது, குழந்தைய மட்டுமாச்சும் காப்பாற்றுறோம் நாங்கன்னு சொன்னதுனால நாங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். குழந்தைய மட்டும் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உன் குழந்தை இங்கே தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கு, அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல். நீ வந்துட்ட, நீ உன் குழந்தைக்காகவாச்சும் இருக்கணும், இந்தா அப்படின்னு குழந்தைய கொண்டு கையில் கொடுத்து குழந்தைய பார்த்தோன்னே இன்னும் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார். நீயும் காவேரியும் பார்த்து ஆசைப்பட்டீங்கல்ல, அதே பெண் குழந்தை தான் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்த பெண் குழந்தையே பிறந்துருச்சு. நாங்கள் என்ன பேர் கூட வைக்கல, நீ பேரை வைக்கட்டும், நீ உன் பிள்ளைய வளர்க்கட்டும் அப்படின்னு தான். உன் பிள்ளைக்காகவாச்சு நீ இன்னமும் காவேரி போயிட்டான்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்காம இதை பார்க்க வேண்டியதை பாரு அப்படின்னு அதை சொல்லி முடிச்சோன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ கிளம்பி இப்போ வந்துகிட்டு இருந்த காவேரியை இப்போ ஊருக்கே போங்கன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் யார்? அந்த தாத்தா பாட்டிலாம் நம்ம ஏன் போய் பார்த்தோம் அப்படின்னு காவேரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு புலம்பி அழுதுகிட்டே போகிறாங்க சாரதா. கொடைக்கானலுக்கு போனதுக்கப்புறமா வந்து அப்பா நிஜமாவே இல்லையா, நம்ம அப்பா எங்க அப்பா இறந்துட்டாரா, அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்கும் பொழுதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பார் இவளுக்கு எந்த ஒரு ஷாக் கொடுத்தாலும் மயக்கம் வந்துடுது, அதனால இவளை போய் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து இப்போ சாரதா கங்கா எல்லாரும் முடிவு பண்ணி கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமான விஷயங்களை மட்டும் பற்றி பேசுவோம். நர்மதாவையும் கூட்டம் தரலாம், நர்மதாவுக்கு இப்போ லீவ் ஆரம்பிக்க போது, நம்ம எல்லாம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு ஞாபகம் வரும் பொழுது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஞாபகம் வந்தால் என்ன வராட்டி என்ன, அந்த பக்கம் விஜயும் முடியாமல் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து இப்போதைக்கு அவளுக்கு இருக்க ஒரே ஒரு பிடிப்பு அவளோட குழந்தை. ஆனால் அவளோட குழந்தையே வந்து அவள் பார்க்கல, அவளோட குழந்தை தான் தெரியாமலே இருக்கு, அது தனியாக வளரப்போகுது அப்படின்னு எல்லாம் புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து விஜய் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தை நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்கு. அழுத உடனே இவருக்கு வந்து முதல்ல அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் காவேரின்னு குழந்தையை பார்த்து காவேரின்னு அழ ஆரம்பிக்கிறாரு. அழுதுட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கப்புறம் பாலை இவரே கொடுக்குறாரு. பாலெல்லாம் கொடுத்து இவரே பார்த்துக்க ஆரம்பிக்க, நம்ம எடுத்த முடிவு சரிதாங்க, அந்த பசுபதி அந்த ராகவெல்லாம் இதுக்கப்புறம் எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. காவேரியுடைய குழந்தைய இவன் நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் குழந்தைய அவன் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபீஸ்க்குலாம் அடுத்து போக ஆரம்பிச்சான்னா சகஜமாயிடுவான். கொஞ்ச நாள் போட்டும், ஒரு வருஷம் போகட்டும், போனதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் நம்ம அப்படின்னு பேச. கல்யாணமா? அதுக்கு முதல்ல காவேரிட்டு இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கணுமே அப்படின்னா அதெல்லாம் யாருக்குங்க தெரியும், பார்த்துக்கலாங்க, நீங்கள் அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம பேரன் நம்ம கிட்ட இருக்கான், நம்ம பேரனுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லங்கிறத இப்போ நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு திடீர்னு வந்து படுத்து கையில் குழந்தையோட வந்து அப்படியே குழந்தைக்கு பால் கொடுத்து குழந்தைய இவரோட நெஞ்சிலே சாய்ச்சி இவரும் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு ஒரு கனவு வருது. கனவுல வந்து என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல அப்படின்னு காவேரி கேட்குற மாதிரி கனவு வருது. வந்தவொடனே டக்குன்னு எந்திச்சு உட்காராரு. எந்திச்சு உட்காந்து இவருக்கு வேர்த்துட்டு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி படுக்கிறாரு. தண்ணியை குடிச்சு படுத்தா திருப்பி இவரோட கனவுல காவேரி வந்து, நான் வேணாமா விஜய், நம்ம பிள்ளை மட்டும் வேணும், நீங்கள் அப்போவே சொன்னீங்கல்ல பொண்ணு பிறந்தா வந்து அவளுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்ட்டு, கடைசியில் இப்போ அவ கூட சந்தோஷமா நீங்கள் இருக்கீங்க, என்னை மட்டும் வேணான்னு கழட்டி விட்டீங்க, குழந்தை பிறந்தோடனே நான் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு திருப்பி அவருக்கு ஒரு மாதிரி படபடப்பாக வருது. உடனே எந்திரிச்சு அவர் வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் இவர் மட்டும் உட்காந்துருக்கதை பார்த்து, தூங்கலையா விஜய் அப்படின்னு எந்திச்சு வந்து தாத்தாவும் பாட்டியும் கேட்க, இல்லை எனக்கு தூக்கமே வரல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது, பாப்பாவை பார்த்து நான் தூங்குறேன், கண்ணை மூடினாலே திடீர்னு காவேரி என்கிட்ட வந்து என்னை மறந்துட்டீங்கல்ல விஜய், என்னை மட்டும் தனியாக விட்டீங்கல்ல விஜய் அப்படின்னு திருப்பி சொல்கிறா. அப்படிங்கும்போது எல்லாம் ஒருத்தர் முழிச்சுக்கிறாங்க. உடனே இதெல்லாம் மனப்பிராந்தி விஜய், என்ன பண்ணுறது, காவேரி தான் உன்னை விட்டு சாமிகிட்ட போய் சேர்ந்துட்டா, நீ இப்போ அதை பற்றிலாம் யோசிக்காத, முதல்ல அந்த விஷயத்தை கொஞ்சம் நாள் போனால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னப்புறமா தாத்தா பாட்டிக்கிட்ட போய் அவனை ரொம்ப ஏமாத்துறமோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிறார். ஒன்றா வந்து இது பாருங்க, அவன் நல்லதுக்கு தான் முடிவு எடுத்திருக்கோம், நீங்கள் எதாவது சொல்லி மட்டும் தொலைஞ்சிடாதீங்க, அவ்வளோதான், நம்ம பேரனை திருப்பி நம்ம தொலைச்சிருவோம், இந்த தடவை வந்து நம்ம கொள்ளு பேத்தியும் சேர்த்து தொலைச்சிருவோம் அப்படின்லாம் வந்து பேச. இந்த சமயத்தான் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து
சரி, ஓகே. நான் வந்து இப்போதைக்கு இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் கம்பெனி எல்லாமே ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே அந்த பில்டர்ஸ் கிட்டக்க காவேரி வாக்கு கொடுத்தா இந்த டேட்டில் கொடுக்குறோன்ட்டு, அது வேறு டிலே ஆகிட்டே இருக்குது. அதை கரெக்டாக கொடுக்க வைக்கணும். நான் காவேரியோட வாக்கை காப்பாற்றணும். நான் குழந்தைய கூப்பிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேங்கிறாரு. குழந்தைய கூட்டி ஏன் போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி கையில் குழந்தைய தூக்கிட்டு அதுக்கான அந்த குட்டி பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு அதில் குழந்தைய உட்கார வச்சு இவரும் கிளம்பி காரை ஓட்டிகிட்டே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறார். ஆஃபீஸ்க்கு போய் அங்கே வேலை செய்ய போனால் ஆஃபீஸில் உள்ள நுழைஞ்ச போதுலேருந்து காவேரி கூடயே இருக்க மாதிரி இருக்குது. காவேரி அந்த சேரில் உட்காந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்த அவர் யோசிச்சுட்டு ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அழ ஆரம்பிச்சிடறாரு. இவரை பார்த்து குழந்தை அழ ஆரம்பிக்க இவர் அப்படியே வந்து தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு கார் எடுத்து வெளில வர்றாரு. வெளில வந்துட்டு அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே பீச் பக்கம் போகலான்னு பீச் பக்கம் போனால் பீச்சில் அந்த பக்கம் வந்து பார்த்தா பீச்சில் யாரோ வந்து ஓரமாக அப்படி உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிறத பார்த்து இவர் இப்படி முதல்ல வந்து இவர் இந்த பக்கமாக வந்து குழந்தைய சரி பண்ணிகிட்டே இருக்கவர் அப்படி திரும்பி மெதுவாக பார்க்குறாரு. பார்த்தா தலையில் ஒரு சின்ன கீரலோட அந்த தழும்போட அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா காவேரி. காவேரி அப்படின்னு ஷாக் ஆகி இவர் கிட்டக்க போயிட்டு காவேரி அப்படிங்க நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க இவங்க. நீங்கள் யாரா அப்படின்னு வந்து கேட்டால் நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்க, நீங்கள் காவேரி தானே? நான் காவேரி தான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே தான் அவருக்கு பெரிய ஷாக் ஆகுது. ஷாக் ஆகிட்டு காவேரி என்ன தெரியலையா காவேரி, நான் காவேரி, ஓ விஜய் காவேரி, நம்ம குழந்தை இங்கே கையில் இருக்கு, நீ என்ன காவேரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கையை தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா கை உயிரோட தான் இருக்காங்க, ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் ஷாக்காக பார்க்கும் பொழுதே இந்த பக்கம் இருந்து ஓடி வராங்க. குடுன்னு யார் ஓடி வரான்னு வந்து பார்த்தா நிவினும் யமுனாவும் ஓடி வராங்க. காவேரியை கொஞ்ச நாள் வந்து இப்போ நாங்கள் சென்னையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு கூட்டு வந்தது அவங்க தான். அவங்க 2 பேரும் இவங்க வந்து இவர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி விஜய் அப்படின்னு வந்து பார்க்க, இந்த கையில் குழந்தைய பார்த்து குழந்தையும் விஜயும் திருப்பி பார்க்கும் பொழுதே காவேரி, ஏன் காவேரி அப்படிங்கிறாங்க. உன்னை வந்து விஜய் உங்களுக்கு சரியாயிடுச்சா, நீங்கள் இன்னும் கோமாவில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அது சொல்ல டக்குன்னு கட் பண்ணா அப்படி முறைக்கிறாரு. அப்படியே அழுக அப்படி இதாக மாறுது. அடுத்த ஷார்ட்டே பார்த்தா வீட்டில் அடிக்கிறாரு. கத்திட்டே வராரு, பாட்டின்னு கத்திட்டே வர கையில் குழந்தை. என்னடா விஜய் அப்படின்னு உள்ளே வரும்போது என் வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார், எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னு. என்ன விஜய் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல விஜய் அப்படிங்கும் போதே வந்து பார்த்தா அப்படி திரும்பி இப்படி பார்த்தா யமுனாவும் நிவினும் காவேரியை கையில் கூப்பிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. பாட்டி பார்த்தோன்னே வந்து இப்போ விஜய் நான் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னா, ஏன் நல்லதுக்கு இது பண்ணுறதுக்கு நீங்கள் யார், என்னை வளர்த்தீங்க, நாளாக்குனீங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து என்னுடைய உயிரை அப்படியே பிடுங்கி எறிகிற மாதிரி அவள் செத்துட்டான்னு சொல்லியிருக்கீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்கணும், ஏன் நல்லதுக்கு உங்களை நான் பண்ண சொன்னா இதை அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் காவேரி ஒன்றும் புரியாமல் எதுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு திருப்பி வந்திருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டோன்னே என் காவேரி இப்போ இருக்க நிலைமையில் அவளுக்கு தேவையில்லாம் என் அக்கறையும் என் பாசமும். யாருமே தெரியாத வெண்ணிலாவெல்லாம் கூட்டு வந்து அவளுக்கு மறதி வந்துருச்சு, அவளை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற என் காவேரியை வந்து நான் வந்து பார்த்துக்காம இருக்கணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசில், இப்போ உங்களுக்கு என்ன, நான் இங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதான், என்ன வேணாம் பண்ணிங்க, நான் திருப்பி கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி நான் கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க வேணா விஜய்னு பேசும்பொழுது இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, ரொம்ப நாள் இழுக்காமல் காவேரியும் விஜயும் திருப்பி சேர்க்க போகிறாங்களா, இல்லை சில வருடங்கள் கழித்து அப்படின்னு இழுத்து தள்ளி சீசன் 2 கொண்டு போக போகிறாங்களா, எது நடந்தால் பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இடம்பொருள் நவ் சேனலில் ரிவ்யூஸும் அப்பப்போ போட ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கேயும் பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் இன்னும் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி வாழ்க்கையில் எது நடந்தால் பெட்டர்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.